மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி இன்று பிரதமராக பதவியேற்கும் நிலையில் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? ஏதேனும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதா? தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக இன்று மாலை பதவியேற்கின்றார். இதற்கான விழா ஏற்பாடுகள் தான் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செய்யப்பட்டிருக்கின்றன. சரியாக மாலை 7:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. இதற்காகத்தான் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இந்த பகுதி முழுக்கவே போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க தேவையான எம்பிக்கள் இல்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவுடன் தற்பொழுது இந்த ஆட்சி அமைக்கின்றது. 240 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாஜக கூட்டணியான ஜேடியு மற்றும் அதே போன்று தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகளினுடைய ஆதரவுடன் தற்பொழுது ஆட்சி அமைக்கின்றது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த குடியரசுத் தலைவர் மாளிகையில் தான் மாலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். பிரதமர் மோடியுடன் அமைச்சர்களும் பதவி ஏற்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பலத்த போலீஸ் பாதுகாப்பும் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடுகளினுடைய தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பங்களாதேஷ், நேபாள், இலங்கை, மொரீஷியஸ், மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளுடைய அதிபர்கள் மற்றும் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அவர்களும் இந்த நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்க இருக்கின்றார்கள். பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கின்றார்கள். அந்த அமைச்சர்கள் பட்டியலை இறுதி செய்வதுதான் தொடர்ந்து ஒரு இழுபறி நிலை என்பது இங்கு காணப்படுகின்றது. குறிப்பாக முக்கியமான இலாக்காக்களை பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அடம்பிடித்து வருகின்றன. இதன் காரணமாக மந்திரி சபையை இறுதி செய்வதில் பாஜகவிற்கு ஒரு சிக்கல் என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தெலுங்கு தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு 16 எம்பிகளுடைய ஆதரவுடன் அவர்களுக்கு ஆதரவு தருகின்றார்கள். அவர்கள் ஒரு 4 கேபினெட் மினிஸ்டர் பதவிகளை கேட்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இலாக்காக்களையும் கேட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் பதவியும் தங்களுக்கு வேண்டும் என்று தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தி வருகிறார். இதன் காரணமாகவும் அதே போன்று மற்றொரு கட்சியான நிதிஷ்குமாரும் தனக்கு முக்கியமான இலாக்காக்கள், ரயில்வே உள்ளிட்ட முக்கியமான இலாக்காக்கள் வேண்டும் என்பதில் அவரும் தொடர்ந்து கேட்டு வருகின்றார். இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாகவே தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இன்று பிற்பகல் அல்லது மாலைக்குள்ளாக அந்த யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்வது என்பது ஒரு இறுதி வடிவம் பெறும். அதற்கு பின்பாக இன்று மாலையில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் அமைச்சர்களும் பதவியேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு இருக்கக்கூடிய பகுதி முழுமையாக போலீசாரினுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 5 கம்பெனி துணை நிலை இராணுவத்தினர் மற்றும் டெல்லி போலீசாரும் இங்கு நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா கேட் சாலை முழுமையாக தடுக்கப்பட்டு போக்குவரத்து என்பதும் பொதுமக்களுக்கான அந்த போக்குவரத்து என்பதும் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சரியாக 7:15 மணிக்கு இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.